இப்போ நமக்கு வந்து ஒரு மக்கு ஃபார்ம் பண்ணணும்னா அதில் வந்து இது சதவீதம் இருக்குது. கார்பன் நைட்ரஜனுடைய சதவீதம் வந்து 10லேருந்து 1. இது 10% வந்து கார்பன் இருக்கணும்னா 1% நைட்ரஜன் போதுமானது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், வெறும் தக்கப்பூண்டு போடாம, இயற்கை விவசாயத்துக்கு போறவங்க வெறும் தக்கப்பூண்டு போடாம ஒரு 10 கிலோ கம்பு அப்புறம் 10 கிலோ தக்கப்பூண்டு போட்டீங்கன்னா இந்த ரேஷியோ இருக்கும்போது தான் உங்களுக்கு மக்கு ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த கலர் ஓர் நிலங்களுடைய பாதிப்புல இருந்து குறையும். ஏன்னா இந்த ஹியூமஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அமிலம் மாதிரி. அது இப்ப நீங்க ஏற்கனவே உப்பு தன்மை உள்ளத கலர் அந்த உவர் நிலம் வந்து உப்பு தன்மை அதிகமா இருக்கு. அந்த உவர் நிலம்னு சொல்றது பாத்தீங்கன்னா 7.5ல இருந்து அந்த pH வந்து பாத்தீங்கன்னா 7.5ல இருந்து 8.5க்குள்ள இருந்து அது உவர் நிலம் சொல்றோம். அந்த அதுல இருக்கிற உப்பை வந்து கரைக்கக்கூடிய தன்மை இந்த மக்கு ஃபார்ம் ஆனா இருக்கும். அதே சமயத்தில் 8க்கு மேலே போனாலும் அது வந்து இது கலர் நிலம் சொல்றோம். அந்த கலர் நிலத்தை அதுவும் உப்பு தான், அதையும் நம்ம குறைக்கக்கூடிய இந்த இயற்கை வேளாண்மைக்கு சக்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம அடுத்தது இது சொல்றோம், இயற்கை வேளாண்மையில முக்கியமான ஒரு அங்கமாக வைக்கிறது வந்து ஜீவாமிர்த தயாரிப்பு. இப்ப இந்த ஜீவாமிர்த தயாரிச்சு நீங்க இந்த மூடாக்கு எதுக்கு பண்றோம், மக்கு ஃபார்ம் பண்றதுக்கு தான். வயல்ல மக்குனா ஹியூமஸ் கிரியேட் பண்ணணும். அதுதான் 2 தாத்பரியம். மூடாக்கு ஒண்ணு அவசியம். மூடாக்கு பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு 10 நாளைக்கோ 8 நாளைக்கோ நீங்க ஜீவாமிர்தம் கொடுக்கணும். இந்த ரெண்டுமே சேரும்போது உங்களுக்கு மக்கு வேகமா ஃபார்ம் ஆகும். உங்களுடைய அந்த நிலத்துல இருக்கிற எல்லா தன்மையும் மாறி உங்களுக்கு ஏதுவான ஒரு தன்மையா மாத்திரும். அப்ப நீங்க ப்ராப்ளம் சாயில்னே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரும். நீங்க 2-3 கிராப்லயே உங்களுக்கு வந்து நார்மலான சாயில மாத்திரும்.